ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது அனலெம்மா டவர், துபாய். கட்டடக்கலையில் உச்சம் அப்படின்னா நம்ம துபாய் நகரத்தை சொல்லலாம். அதிலும் உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் புர்ஜ் கலிஃபா, அது துபாயில் தான் இருக்குது. துபாயில் உள்ள ஒவ்வொரு கட்டிடமும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு வட்ட வடிவில் ஒரு கட்டிடம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை உள்ளே வச்சுருக்காங்க. அதுமாரி துபாய் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது சட்டம், எப்படி நம்ம வீட்டில் புகைப்படங்களுக்கெல்லாம் சட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சட்டம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வர்ற மாதிரியான அமைப்பை அதில் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கட்டடக்கலையில், அந்த விஞ்ஞானத்தில், அந்த பொறியியல் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த இருக்கக்கூடிய ஒரு நகரம் துபாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த துபாயில் அமைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டவருக்கு பேர் தான் அந்த அனலெம்மா டவர். நம்ம பாபிலோனினுடைய தொங்கும் தோட்டத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் நம்ம பார்த்துருக்கோமானா இல்லை நேரில், இல்லையா? ஆனால் இந்த அனலெம்மா டவருங்கிறது தொங்கக்கூடிய ஒரு கட்டிடம், தொங்கக்கூடிய ஒரு டவர். வானத்திலேருந்து கீழே தொங்க போகுது இந்த டவர். எப்பேற்பட்ட ஒரு கற்பனை பாருங்க. நம்ம நாவல்கள், சிறுகதைகளில், புனைவுகளில் படித்த மாதிரி இது தெரியலாம். அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுங்க. வானத்தில் உள்ள ஒரு சிறு கோளில் ராட்சச கேபிள்களை கட்டி இந்த மாபெரும் பில்டிங்கை தொங்க விட போகிறாங்க. பூமியிலேருந்து வானத்தில் 50 கிலோமீட்டர் தொலைவில் இதை நிலைநிறுத்த போகிறாங்க. 8 அப்படிங்கிற எண் வடிவம் எப்படி இருக்கோ அந்த வடிவத்தில் இந்த அனலெம்மா டவர் இருக்க போகுது. பூமியே இது சுற்றி வரப்போகுது. 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி சுற்றி வரப்போகுது. இது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த டவர் அப்படியே நியூயார்க்குக்கு கொண்டு போயிடலாம். அப்படியே உலகத்தில் எந்த பகுதிக்கு வேணாலும் இதை நம்ம கொண்டு போயிட முடியும். நியூயார்க்கை சார்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. இது கட்டடம் உருவாச்சு அப்படின்னா உலகத்தில் பெரிய கட்டடமாக அதுதான் இருக்கும். அதுவும் தொங்கக்கூடிய கட்டடம். இந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்க போகுது, அலுவலகங்கள் உண்டு, தோட்டங்கள் உண்டு, ஏன் ஒரு மிகப்பெரிய நகரமே அதுக்குள்ளே அமைய போகுது. எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க. இது வரைக்கும் பூமியில் நம்ம விதவிதமான கட்டடங்களை கட்டித்தான் நம்ம பார்த்துருக்கோம், இல்லையா? ஆனால் ஒரு பெரிய கட்டடத்தையே கட்டி அதை தொங்க விட போகிறாங்க. அதுவும் ஒரு கோளிலிருந்து வானத்தில் கட்டப்படக்கூடிய ஒரு கட்டடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எப்பேற்பட்ட ஆச்சரியமாக அந்த கட்டடம் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அங்கே கடல் பரப்பை மணலை வச்சு நிரப்பி கடலில் அவங்க கட்டடங்கள் கட்டிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாலங்கள் அமைக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய பல கட்டடக்கலையினுடைய ஆச்சரியத்தை நம்ம துபாயில் நம்ம பார்க்கலாம். அந்த ஆச்சரியத்தினுடைய உச்சம் அப்படின்னு நம்ம இந்த அனலெம்மா டவர் அப்படிங்கிற இந்த டவரை சொல்லலாம். இந்த டவர் எப்படி செயல்பட போகுது? பூமிக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. 50 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்க போகுது. அப்படின்னா எப்படி செயல்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனிடமிருந்து அந்த ஆற்றலை பெற்று முழுக்க முழுக்க சோலாரால் இயங்கப்படக்கூடிய ஒரு கட்டடமாக இந்த கட்டடம் இருக்க போகுது. முழுவதும் தானியங்கி கட்டடம். நம்ம தரையில் இருந்தே இந்த கட்டடத்தை நம்ம இயக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு கட்டடமாக அந்த கட்டடம் இருக்க போகுது. இதுக்குள்ளே எப்படி போகிறது, எப்படி வர்றது? நம்ம பார்த்தீங்கன்னா இனிமேல் விமானத்தில் தான் போகணும். விமானத்தில் போய் தான் அந்த பில்டிங்கில் போய் நம்ம இறங்க முடியும். அந்த ஃபேஸ் டாக்கிங் சொல்லுவாங்க இல்லையா? இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஏவுகணைகள்லாம் அங்கே போய் சேருது இல்லையா? அந்த செயற்கைக்கோள்களோட இணையுது இல்லையா? அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம். அது மாதிரி விமானத்தில் இனிமேல் ஒரு நாட்டுக்கு போனது போக இப்போ ஒரு நகரத்துக்கு விமானத்துக்கு போய் நம்ம இறங்க போகிறோம். சரி, அங்கேருந்து எப்படி கீழே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேராஷூட் மூலமாக தான் கீழே வர முடியும். பேராஷூட்டில் இருந்து அந்த கட்டடத்துலேருந்து வெளியில் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கீழே தரையில் இறங்கி வருவாங்க. இப்போ பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் நாளில் கண்ணு முன்னாடி நடக்க போகுதுங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே நம்ம பெரிய வியப்பில் ஆழ்த்துது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.